யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். அவர் பள்ளிக்கு சென்றார். நன்றாக படித்தும் கனிவோடும் ஒழுக்கத்தோடும் நடந்து கொண்டும் ஆசிரியர்களிடம் நற்பெயர் வாங்கினார். பெரியோர்களிடம் மரியாதை செலுத்தினார். சாதுக்களையும் துறவிகளையும் பணிந்து வணங்கினார். கங்கை மாதாவை தன் தாயாகவே பாவித்தார். கங்கையை பூஜித்தார். தன் தாயார் குசும் தேவியிடம் ராமா கதையையும் ஹனுமன் கதையையும் கிருஷ்ணர் கதையையும் மீண்டும் மீண்டும் கேட்டார். எத்தனை முறை கேட்டாலும் ராம கிருஷ்ண ஹனுமன் கதைகள் அவருக்கு திகட்டவே இல்லை. இரவில் தாயாரிடம் கதை கேளாமல் அவர் தூங்கியது இல்லை. ஆரம்ப கல்வியை ராம் சுரத்குன்வர் பக்கத்து ஊரான புசோலோ எனும் கிராமத்து பள்ளியில் படித்தார். விவசாயத்திலும் கால்நடை பராமரிப்பதிலும் அவருக்கு ஈடுபாடு ஏற்படவில்லை. மேற்கல்வி கற்க விருப்பப்பட்டார். தன் தமையன் மன்றக்கண் குன்வரின் ஊக்குவிப்பாலும் பரிந்துரையாலும் ராம் சுரத்குன்வரின் தந்தை நர்தராவிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள பரியா என்னும் சிறு ஊரில் நடுநிலைப் பள்ளியில் அவரை படிக்க வைத்தார். ராம் சுரத்குன்வர் வெகு சிறப்பாக படித்தார். பின்னர் பலியா எனும் நகரத்தில் பலியா உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். 1937ஆம் ஆண்டு மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றிகரமாக முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்தார். இதனிடையே ராம் சுரத்குன்வரின் 16ஆம் வயதில் ஒரு நாள் கபாடியா பாபாவின் குடிலில் பாபாவின் முன்னே அவர் அமர்ந்திருந்த பொழுது கபாடியா பாபா அவருள்ளே நீரு பூத்த நெருப்பாக எரிந்து கொண்டிருந்த ஆன்ம தேடுதல் வேட்கையை ஊக்குவிக்கும் பொருட்டு அவரை காசிக்கு சென்று வர ஆజ్ఞயிட்டார். காசியின் 3 நாட்கள் தங்கியிருக்கும் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை காசி விஸ்வநாதரிடம் கேட்டு அறிந்து கொள்ளவும் பணிந்தார். ராம் சுரத்குன்வர் காசி சென்றடைந்தார். காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தார். விஸ்வநாதர் முன்னால் நெடுநேரம் கண்மூடி கைகூப்பி தொழுத வண்ணம் இருந்தார். அவர் பார்வையிலிருந்து அவர் மறைந்தார். அவரின் தேகம், மனம், புத்தி, உணர்வுகள் அவரை விட்டு விலகிச் சென்றன. அங்கே சிறு ஜோதி தெரிந்தது. அந்த ஜோதி சிறிதாக பெரிதாகி பிரகாசமடைந்து அவரை தனதாக்கி கொண்டது. அவருள்ளே தெய்வீக பரவசம் பற்றி கொண்டது. அங்கே இடம் காலம் அனைத்தும் மறைந்து போயின. அந்த ஜோதியில் ராம் சுரத்குன்வர் முற்றிலும் ஐக்கியமானார். அவருக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. அது எந்தவிதமான மாற்றம் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பார்ப்பதெல்லாம் பிம்பங்களாக தெரிந்தன. அதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை. காட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தன. நிரந்தர நிலைப்பாடு எந்த காட்சியிலும் தென்படவில்லை. ராம் சுரத்குன்வர் தான் யார், எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்றே அறியாதவரானார். அண்டவெளியில் தனியாக இருப்பது போல் உணர்ந்தார். திடீரென அவர் உடலும் உள்ளமும் சிரித்தன. காசி விஸ்வநாதர் முன்னிலையில் அவர் நின்று கொண்டிருப்பதை அறிந்தார். அவர் விழித்து கொண்டாரா அல்லது உலக மாயை மீண்டும் தள்ளப்பட்டாரா? அந்த ஜோதி அவரை நோக்கி சிரித்தபடி இருந்தது. தன் வாழ்வின் நோக்கம் என்ன? அவர் மனம் கேட்டது. அந்த தெய்வீக சுடர் ஏதோ சொல்வது போன்றிருந்தது. அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மெதுவாக கோவிலிலிருந்து வெளியே வந்தார். கங்கையை நோக்கி அவர் கால்கள் அவரை தாங்கி சென்றன. அங்கே ஒரே புகை மூட்டம். இறந்த மனித உடல்கள் தகனம் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. எரியாத மீதமும் சாம்பலும் கங்கையில் கரைக்கப்பட்டன. எரி மேடையிலிருந்து சிறிது தள்ளி ஏகாந்தமாக அமர்ந்தவாறு மனித உடல்கள் எரிக்கப்படுவதை ராம் சுரத்குன்வர் எவ்வித உணர்ச்சியுமின்றி வெறித்து பார்த்தார். மனித சரீரத்தின் மாயை புரிந்தது போல் இருந்தது. அவர் தன் சரீர உணர்வை இழக்க ஆரம்பித்தார். அவரது சரீரம் மாண்டு போனது போல் உணர்ந்தார். சரீரத்தை எரிமேடையில் கிடத்தினார். சரீரம் எரியூட்டப்பட்டது. சரீரம் வெந்து சாம்பலானது. சாம்பல் கங்கையில் கரைக்கப்பட்டது. பின் எங்கே எதுவுமே இல்லை, எதுவும் மீதமில்லை. அவர் உதடுகள் அவர் அறியாமலே விரிந்து சிரித்தன. காணும் காட்சியில் ஒன்றி விட அந்த இளம் வயதிலேயே அவரால் முடிந்தது. சட்டென்று அவர் விழித்து கொண்டார். ஏனோ அவருக்கு ஆனந்தமாக இருந்தது. வாய்விட்டு சிரித்தார். பின் எழுந்தார். நடந்தார். கங்கை கரையில் பல படி
படித்துறைகளை கடந்து நடந்து சென்றார். இரவு வந்தது. அங்குள்ள படித்துறையில் படுத்து கொண்டார். கங்கை அருகே அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. விண்மீன்களின் ஒளியும் நிலவின் ஒளியும் கங்கையின் நளின ஓட்டமும் அங்குள்ள அனைத்து வஸ்துக்களும் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதை ராம்சுரத் குன்வர் கண்டார். ஆனந்தித்திருந்தார். அந்த தியானத்தில் அவரும் ஒன்றினார். மறுநாள் காசியின் அருகில் உள்ள சாரநாத் சென்றார். புத்த பெருமான் முதலில் உபதேசம் செய்த இடத்தை அடைந்தார். அவரிடம் மீண்டும் பரவச நிலை தொற்றிக்கொண்டது. அங்கேயே சுற்றி சுற்றி நடந்தார். புத்தர் காலடிகள் பட்ட இடத்தில் தான் இருப்பதில் பெரும் ஆனந்தம் கொண்டார். புத்தர் வாசம் செய்துள்ள இடத்தில் அன்றைய பொழுதை ராம்சுரத் குன்வர் கழித்தார். காசியிலும் சாரநாத்திலும் ராம்சுரத் குன்வர் பரமானந்தமான தியானத்தில் அமைதியாக 3 நாட்கள் கழித்தார். ஊர் திரும்ப வேண்டியிருந்தது. கனத்த இதயத்துடன் நர்தரா திரும்பினார். கபாடியா பாபா அவரது வருகைக்காக காத்திருந்தார். ராம்சுரத் குன்வரின் சரீரத்தில் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தை அவரால் தெளிவாக காண முடிந்தது. தெய்வீக அருள் ராம்சுரத் குன்வருக்கு சித்தித்து விட்டது என்பதை அறிந்து ஆனந்தமாக சிரித்தார். ராம்சுரத் குன்வர் காசியிலும் சாரநாத்திலும் அடைந்த அனுபவங்களை கபாடியா பாபாவிடம் விவரித்தார். கவனமாக கேட்ட கபாடியா பாபா அவரை பல ஞானியின் வாழ்க்கை சரிதங்களை படிக்கச் சொன்னார். புத்தர், சுவாமி ராமதீர்த்தர், சுவாமி விவேகானந்தர் சரிதங்களையும் உபதேசங்களையும் படித்தறியச் சொன்னார். இது தவிர துளசி ராமாயணத்தையும் பகவத்கீதையும் தினமும் படிக்கச் சொன்னார். இவற்றையெல்லாம் ராம்சுரத் குன்வர் தன் குருவின் திருவடியை அடையும் வரை தொடர்ந்து படித்து வர வேண்டுமென சொல்லி அருளினார். அதுவரை கபாடியா பாபாவை தன் குரு என நினைத்திருந்த ராம்சுரத் குன்வருக்கு அது அதிர்ச்சியாகப்பட்டது. அப்படியென்றால் நீங்கள் என் குரு இல்லையா? கபாடியா பாபாவிடம் ராம்சுரத் குன்வர் கேட்டார். இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.